அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, நம்ம உறவுகளுக்கு ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவு. எல்லாருக்குமே வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். இந்த டைமில் சம்பாதிக்கணும் அப்படின்ற தாட் நமக்குள்ளே இருக்கே தவிர, நம்ம ஆரோக்கியமாக இருந்துட்டோம் அப்படின்னாலே எதையும் சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு இல்லை. இந்த விஷயத்தை பேசுறதுக்கு நான் சரியான நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வை பிகாஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன் அப்படின்னா, அது நான் என்னுடைய தாய் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது. அதை நான் அனுபவித்து தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் கேட்ட விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்கிறது கிடையாது. சொல்லுவேன், அது வந்துட்டு இந்த படிப்பு சார்ந்து அதை சொல்கிறது வேறு விஷயம். இப்போ உணவு சார்ந்து அப்படின்னா அதை பற்றி நான் வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பேசிக்காக டீச்சருங்க. நான் சாப்பிட்ட மாதிரிலாம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. நான் 90s கிட்ஸ். கிட்ஸு கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா. சரி, ஓகே, ப்ரொனவுன்சேஷனை விடுங்க. இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போ சம்மரில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்? நொங்கு சாப்பிடுங்க, பழைய கஞ்சி சாப்பிடுங்க. பழைய கஞ்சி வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவு வந்துட்டு பழைய கஞ்சி. என்னோடய வேலை என்ன அப்படின்னா, நிறைய பதிவுகளில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பா ஸ்கூல் கிளம்பும்பொழுது, எங்கள் அப்பா டீச்சர், ஸ்கூல் கிளம்பும்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட நிறையா இவ்வளோ இருக்கும். அவ்வளோ வந்து உரித்து எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து உரித்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்கணும். அதுதான் என்னோடய வேலை. அவர் சாப்பிடுவார். அவர் வந்து 86 வயது வரை ஆரோக்கியமாக இருந்த ஒரு நபர் என்னுடைய தந்தை. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே வந்தது கிடையாது. அது ஆண்டவருடைய கிருபையில் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த உணவு முறைகள் தான். எங்கள் அப்பா வந்து உணவில் வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன். உணவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நபர். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ கல்யாணம் ஆன அப்போலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 60s 70s மேரேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 70s மேரேஜ் ஆகிருக்கும். அப்போ வந்து இந்த மிளகாத்தூள் இப்போ குழம்புல நம்ம போடுறோம்ல, அப்போல்லாம் வந்து அம்மியில் வச்சு அரைக்கணுமா. எங்கள் அம்மா வந்து தினந்தோறும் அந்த வேலையை பண்ணணும். அப்போலாம் மெஷினில் வந்து அரைச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ருசியாக இருக்காது. அந்த ருசியை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் அப்பா சொல்லுவார், அந்த மெஷின் ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதனுடைய குணம் வந்து மாறிடும். அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு அந்த ஹீட்டு வந்துட்டு ஹீட்னால வந்து நமக்கு அப்படியே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்குமே நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம மில்லட் அது இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா, மிஷினில் அரைச்சி நம்ம சாப்பிடும்பொழுது அதனுடைய அந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பாதி அளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் தந்தை வந்து இல்லை அது நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுவதும் கிடைச்சிடாது, அதனால் அது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வயதானதுக்கப்புறம், நாங்கள் எல்லாம் பெரியவங்களாம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணார், இப்படிலாம் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆரோக்கியமாக இருந்ததுக்கு அப்படியெல்லாம் பார்த்து சாப்பிட்டது தான் காரணம். எங்கள் வீட்டில் சாம்பார் அப்படின்னா ஒரு சாம்பார் எல்லாம் போட்டு வைக்கிறதே கிடையாது. இன்றைக்கு என் வீட்டில் நான் அப்படி பண்ணுறேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. முருங்கைக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். இப்போ சம்மர் வந்துருச்சுல, மாங்காய், பலாக்கொட்டை, அதெல்லாம் இப்போல்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு, ஐயோ பலாக்கொட்டை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு மாங்காய் குழம்புல இதெல்லாம் போடுவாங்களா அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 4-5 காய் போட்டுருவாங்க. எங்கள் பாட்டி வந்து அப்படி தான் சமைச்சு தருவாங்களா. அது வந்து கலப்பு சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஹெல்த்தியாக நாங்கள் சாப்பிட்டு வளருவோம். ஸ்கூலில் விட்டு வரோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு 4-5 தானிய வகைகள் முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சு அவைச்சி, அதுதான் ஈவினிங் வந்தால் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு அதுதான். அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தோம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அந்த உணவெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை. எப்படின்னா, நொங்கு இந்த சீசனில் வந்து நொங்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே வந்துடுங்க. நாங்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். உடனே கிண்டல் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா வந்து டீச்சர் அப்படின்றதுனால அவங்க கிட்ட படிக்கிறாங்க இல்லை, அந்த மாணவர்கள், அவங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருமே எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியமாக பழகுவாங்க. அப்போது அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க இல்லை. இந்த பனை மரம் இருக்குல்ல, அதில் வந்து பச்சையாக அந்த பனை மட்டை இருக்கும்.
அதனுடைய இலை இப்போ பார்க்குறவங்களுக்கு அது தெரியுமா என்னன்றது தெரியல. ஒரு 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது அது. அதில் தான் அந்த நொங்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பார்க்கவே முடியலை. எப்படின்னா அது உள்ளே தான் அந்த நொங்கு இருக்கும். அதில் கட்டி அப்படி கொண்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அது வந்து நாங்கள் காலையில் சாப்பிடுவோம். இதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். பலாப்பழம் வந்துடும் எங்கள் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துட்டு நாங்கள் காசு கொடுத்து வாங்காமலே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வருது. எங்கள் அண்ணா டீச்சர், அதனால் வந்துட்டுருக்கு இன்றைக்கு வரைக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அது வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அந்த குடல் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும். அந்த குடல் சுத்தமாக இருந்தால் வயிறு பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரும். எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சமீபத்தில் ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு. அதுக்கு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது, நம்ம வெளி தோற்றம் மட்டும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது, வயிற்றையும் நம்ம சேர்த்து சுத்தமாக வச்சுக்கணும். நான் வந்து எப்போவுமே மார்னிங் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, கறி லீவ்ஸு, நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துப்பேன். கொஞ்சம் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னால் கவனிச்சிக்க முடியலை. அப்போது அது நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒருவேளை அதனால வந்துருச்சோ அப்படின்லாம் நான் பயந்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கூட வராது. என்னன்னு கேளுங்க, இந்த பழைய கஞ்சி சாப்பிட்றதுனால. அது சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும், அது வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸை வந்துட்டு அது உருவாக்கும். அதாவது இப்போது நைட்டு இன்னைக்கு மதியம் சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் மீறும் இல்லையா? இப்போல்லாம் நம்ம மீறுற மாதிரி சமைக்கிறதே கிடையாது. பட் சமைக்கணும். கொஞ்சம் ஒரு பிடி சாதம் அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் அது குடிக்கும் பொழுது அந்த 12 hours அந்த சாதம் அந்த தண்ணியில் ஊறுகின்ற பொழுது நல்ல நுண் உயிரிகள் அதில் உருவாகும். அது வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதை சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் சொல்லலை, என் குழந்தைங்களுக்கு அது கொடுப்பேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கொடுங்க. இன்றைக்கு அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, உணவு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அந்த அடிப்படையில் பார்க்கப்படுது. ஐயோ பழைய கஞ்சா நான் குடிக்க மாட்டேன், நான்லாம் இது குடிச்சு வளர்ந்ததே கிடையாது, இன்னும் சொல்ல போனால் இது மாடு தானே குடிக்கும் அப்படின்னுவாங்க. அப்போ எனக்கு சிரிப்பு வரும். அவங்களுடைய புரிதல் அப்படி இருக்குது. அவங்க பெற்றோர்கள் அதை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அப்போ அது வந்து அவ்வளோ நல்லது. அது வந்து தெரியவே மாட்டேங்கிறது. என் குழந்தைங்க வந்துட்டு அதில் உப்பு போட்டு ஒன்றுமே பண்ண வேணாம், கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும், கடகடன்னு குடிச்சிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா டெய்லி ஸ்கூல் கிளம்பும் போது எங்களுக்கு தோசை இட்லி எல்லாம் வேண்டாம், இதையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரை அதை கொடுப்பேன் நான். சம்டைம்ஸ் அதை மறந்துட்டு விட்டுருவேன். அது இயல்பு தானே. அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு பழைய கஞ்சி கொடுங்க, மில்லட்டில் பண்ண அந்த கூழ் இதெல்லாம் புளிக்க வச்சு கொடுங்க, கொஞ்சம் தயிர் போட்டு கொடுங்க, அதை டேஸ்டியாக அதெல்லாம் குடிப்பாங்க. நான்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தேங்க. இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணுறேன் நான். எனக்கு வந்து இந்த பிடிக்காத உணவு, இந்த பீஸா, பர்கர், அது இது நிறைய பேர்கள் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, அதனால வந்து உணவில் நம்ம அக்கறை செலுத்தணும், அதை பார்த்துக்கணும். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, நொங்கு சாப்பிடுங்க, இந்த பழைய சாதம் சாப்பிடுங்க. இப்போ சம்மர் வந்துருச்சு இல்லை, அதனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தான் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது இல்லை, நம்ம தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறோம் இல்லை. நம்ம உடம்புக்கு எதெல்லாம் நல்லது, நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, அதாவது நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது, தெரியும். பட் அதை நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வந்து அதை பண்ணுறோமா? கிடையாது, அது பண்ணுறதே கிடையாது. அவ்வளோதான், மறந்துடுறோம். ஒரு நாள் செய்வோம், அடுத்த நாள் செய்ய மாட்டோம். நானுமே அதை தவறு செய்வேன். அப்படிலாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, இவ்வளோ பிஸியான உலகத்தில் நம்ம ஓடிட்டுருக்கோம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். செல்வத்தில் சிறந்த செல்வம் எது அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான். என் தந்தை அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு முதல் செல்வம் எதுன்னு கேட்டால் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார். என்னோட குழந்தைங்க தான் எனக்கான செல்வம், என்னுடைய செல்வம் அப்படின்னு சொல்லுவார். என்ன கேட்டால் குழந்தைங்க அதனுடன் சேர்ந்து ஆரோக்கியம், ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் தான், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க அவங்க இவங்க எல்லாம். அதனால் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்ம மீது எவ்வளவு பிரியமானவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க. 3ஆவது நாள் நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தோம்னா காதில் கேட்காத மாதிரி அவங்க கிராஸ் பண்ணி போவாங்க. ஓகே, அது நம்ம தாய் தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் நம்முடைய அன்றாட தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கணும். அதுக்கெல்லாம் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறது நம்முடைய கடமை, பொறுப்பு,
சரியா? அதனால தேடி தேடி சாப்பாடை சாப்பிடுங்க. ரைட்? ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னால் முழுவதும் சொல்ல முடியல. இது ஆல்ரெடி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட டைம், உங்களோட வேல்யூபிள் டைமை ரொம்பவும் எடுக்கக்கூடாது இல்லையா? நன்றி. இனிமே பழைய கஞ்சி குடிங்க, நொங்கு சாப்பிடுங்க. சரியா? நன்றி.